என்னதான் நெறைய பேருக்கு நெறைய டேலண்ட் இருந்தாலும், அத ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் குடுக்கறதுக்கோ, இல்ல அவங்களுக்கு யாராவது ஒரு நெப்போ கிட்டா இருந்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஃபேமிலியோ, இல்ல ரிலேஷன்ஸோ யாராவது ஒருத்தவங்க அவங்கள எங்கேயாவது ரெஃபர் பண்ணா தான் ஒரு சில பேருக்கு சான்ஸஸ் கெடைக்குது. அதுலயும் ஒரு சில நெப்போ கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதுக்கான வாய்ப்புகளையும், அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற உரிமைகளையும் வந்து தட்டி பறிச்சுடுறாங்கன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா மறுக்கவே முடியாது. இப்போ அந்த வரிசையில நம்ம ஆலியா பட். ஆலியா பட்னாலே கான்ட்ரோவர்சி தான்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இப்போ கொஞ்ச நாளா அவங்க பண்ணுற அட்டூழியம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? இதனால யாரோட லைஃப் எங்க எப்படி கேள்விக்குறியா இப்ப முடிய போது? அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? ஆலியா பட் இப்ப சமீபத்தில நடிச்ச ஆல்ஃபா படத்தோட டீசர் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் நான் எத பத்தி பேசுறேன்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அவங்க ஓகே. இப்போ வுமன் சென்ட்ரிக் படம்ஸ் நெறைய வருது. இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன் ஹீரோ பேஸ் பண்ணி தான் ஒரு படம் இருக்கணுமா? அப்டின்லாம் இல்ல. ஹீரோயின்ஸ பேஸ் பண்ணியும் நெறைய படங்கள் இருக்கலாம். ஆனா, இது ஏதோ வந்து ஆலியா பட்டுக்காகவே ஒரு டீசரோ, இல்ல ஒரு ஒரு படமோ, இல்ல ஒரு ட்ரெய்லரோ எடுத்தா எப்படி இருக்குமோ, ஏதோ ஒரு மேரேஜ் இப்ப நம்மளுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போதுன்னா, அதுல எப்படி மெயின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளாவே இருப்போம். அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு வீடியோவோ, இல்ல ஒரு ட்ரெய்லரோ எடுத்து போடுவோம்ல. அதே ஒரு இதுல இவங்கள மட்டுமே மையமா வச்சு ஒரு வீடியோவ எடுத்து அவங்க வந்து அந்த டீம்ல இருந்து யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் அந்த டீம்ல இருந்து எடுத்து போட்டிருக்க மாரி தெரியுது. இது வந்து எப்படி ஒரு படமா இவங்க வந்து ஃபர்தரா கொண்டு போறாங்க? இது எப்படி ரிலீஸ் ஆக போகுது? ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே இந்த படம் நெறைய சர்ச்சைக்குள்ள போயிருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஆலியா பட்னாலே நெறைய கான்ட்ரோவர்சி அப்படின்றத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா, இவங்க நெறைய பேரோட அவங்க கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இவங்க தட்டி பறிக்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா, அ இவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு வேற யாருக்குன்னா கிடைச்சுச்சு அப்படின்னா, அதுக்காக அவங்க அடம் புடிச்சு அந்த வாய்ப்ப அவங்க வாங்கிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்ம நெறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நெறைய டைரக்டர்ஸ், புரொடியூசர்ஸ் வந்து ஆலியா பட் மேல இந்த மாரியான கம்ப்ளைண்ட்ஸ வந்து நெறையவே வச்சிருக்காங்க. என்னதான் ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணா இருந்தாலும், அவங்களுக்கு நெறைய சப்போர்ட் இருக்கு. அவங்க அப்பாவா இருக்கட்டும், இல்லன்னா அவங்களோட மாமான்னு சொல்லப்படுற மாமான்னே சொல்லலாம். ஏன்னா, ஏதோ குழந்தை மாரி வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அவரோட பொண்ணு மாதிரியே வந்து ஆலியா பட் எந்த புரோகிராமா இருந்தாலும், ஆலியா பட்டுன்ட்டு எந்த ஹீரோயின்ஸ் ஒரு ஹீரோ யார் வந்தாலுமே, எல்லார்கிட்டயும் ஆலியா பட்ட பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கிறதா இருக்கட்டும், யார பத்தி நான் சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கரண் ஜோஹர பத்தி தான். எப்ப பார்த்தாலுமே ஆலியா பட்ட பத்தி இழுத்து இழுத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஆலியா பட் அவர் அப்பா மூலியமாவோ, இல்ல கரண் ஜோஹர் மூலியமாவோ, இல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில கான்டாக்ட்ஸ் மூலியமாவோ, மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நெறையவே வந்து ஆலியா பட் தட்டி பறிச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அத நம்ம யாருமே வந்து மறுக்கவே முடியாது. ஆனா பண்ணட்டும். இது வந்து ஒரு சில பேருக்கு அது ஒத்துண்டு, அவங்களும் வந்து இது ஓகே. ஆலியா பட்க்கு இந்த வாய்ப்பு குடுக்குறாங்க அப்டின்னா பரவால்ல. ஆனா சில பேர் எங்களுக்கு புடிக்காமயே இதுக்கு வந்து நாங்க வேற ஒரு ஆக்டர வந்து நாங்க மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா ஆலியா பட் வந்து இந்த மாரி பண்றதுனால நாங்க வந்து இந்த வாய்ப்ப அவங்களுக்கு குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்டின்னும் வந்து நெறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்றத வந்து நம்மளால கேட்க முடியுது. ஒரு மெச்சூரான ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களே ஒரு குழந்தைக்கோட அம்மா. அப்போ இந்த வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, இந்த மாரி ஒரு இம்மெச்சூர்டா நடந்துக்கிறது வந்து நெறைய பேரு சொல்லி சிரிக்கவும் செய்றாங்க. ஆலியா பட் ஏன் இந்த மாரி ஒரு காரியத்த பண்றாங்கன்னு தெரியல. கமிங் பேக் டூ ஆல்ஃபா. இந்த படம் நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த படத்தோட ட்ரெய்லரோ, டீசரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நெறைய படங்கள்ல இருந்து கொஞ்சம் சீன்ஸ வந்து எடுத்து வச்சு நம்ம ஒரு டீசர் எடுத்து விட்டா எப்படி இருக்கும்? அதே மாரியே இருக்கு. ஏன் இந்த படத்துல ஆலியா பட் மட்டும் தான் இருக்காங்களா? ஷர்வரி இருக்காங்க. இன்னும் நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா, மத்த பொண்ணுங்களெல்லாம் அந்த சீன்ஸ்ல எதுலயுமே வைக்காம, ஆலியா பட் தான் ஏதோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஏதோ நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, எப்படி அந்த கல்யாணத்துல வந்து நம்ம தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்போம். நம்மளுக்காகவே வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்கல்ல. அதே மாதிரி ஆலியா பட்காகவே இந்த ஒரு கிளிப்பிங்க எடுத்து, இந்த ஒரு வீடியோவ எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. அண்ட் வீடியோ கீழ நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆலியா பட்டையும் சரி, இல்ல யாஷ் ஃபிலிம்ஸையும் வந்து நெறைய கழுவி ஊத்துறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஆலியா பட் வந்து கண்டிப்பா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவங்களோடதெல்லாம் எடுத்து போடாதீங்க. என்னோட வீடியோஸ, என்னோட சீன்ஸ் நான் இருக்கிற சீன்ஸா நெறைய எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்ற மாரி கூட இருக்கும். என்னதான் ஒரு படத்த வந்து 200,00,00,000, 300,00,00,000 அப்படின்னு செலவு பண்ணி அவங்க எடுத்தா கூட, அதுலருந்து அவங்களுக்கு ஒரு 300 போடுறாங்கன்னா, ஒரு 600ஓ, 700 க்ரோர்ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த படம் மூலியமா ஒரு லாபம் வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட பெர்சனல் வெஞ்சன்ஸ்னாலயோ, இல்ல அவங்களுக்கு பெர்சனலா நெறைய கிடைக்கணுன்றதுக்காக, அவங்க வந்து இந்த மாரியான நெறைய விஷயங்கள் பண்றதுனால, நெறைய டேலண்டான ஆட்களுக்கு வந்து நெறைய சான்ஸஸ் வந்து கிடைக்காம போறதுன்றது வந்து நம்மளால கண்டிப்பா மறுக்க முடியாது. அதுவும் இது வந்து அ இதுலருந்து தமிழ்ல நடக்குதா, தெலுங்குல நடக்குதா அப்படின்னு பார்த்தா,
எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குன்றது வந்து நெறைய ஆக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி கரண் ஜோஹரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் அ ஆலியா பட்டுக்கு வந்து தொடர்ச்சியா நெறைய படங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதையும் நம்மளால மறுக்க முடியாது. ஆலியா பட் ஏன் இந்த மாரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. இதுவே வந்து இவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்து ஏதாவது படம் நடிச்சுட்டாங்க, இல்ல அந்த படம் வந்து செம்மையா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ இவங்க தான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்கள வாழ்த்தி வந்து நெறைய போஸ்ட் போடுறது மாரியும், அது மாரி விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதே ஆலியா பட் அந்த அந்த படத்துல நடிச்ச நெறைய ஆக்டர்ஸ பத்தி வேற சில இன்டர்வியூஸ்ல அவங்க கிட்ட கேள்வி கேட்டா கூட, ஏதோ இவங்க பெரிய ஆள் மாதிரியும், அவங்க வந்து ஏதோ ஆ ரொம்ப கம்மியான ஆள் மாதிரியும், இவங்க வாழ்க்கையில பெருசா சாதிச்சுட்டு, அவங்க வந்து அந்த அளவுக்கு சாதிக்காத மாதிரியும், அவங்கள பத்தி அவங்க குடுக்குற ரியாக்ஷன்ஸோ, இல்ல அவங்க பேசுற விதமும் வந்து ரொம்பவே இம்மெச்சூர்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் ஆலியா பட் இந்த மாரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா, இவங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்து ஏத்துக்க முடியாது. யாருன்னா எதனா ஒண்ணு சொல்ட்டாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட பிஆர் டீம் வச்சு யாரெல்லாம் இந்த மாரி சொல்றாங்களோ, அவங்க ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நெறைய கிரியேட் பண்ணி, அதுக்கு அவங்க சொல்ற கமெண்ட் கீழ வந்து நெறைய கமெண்ட்ஸ் பண்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு அவங்களே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா, அவங்களோட படத்த நெறைய பேர் வந்து இப்பயும் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு சில இம்மெச்சூரான பீப்பிள் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்து ஆலியா பட், ஆலியா பட்டுன்றது வந்து அவங்களுக்கான புகழ்ச்சிய குடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா, யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து எவ்வளோ நெறைய நல்ல நல்ல படங்கள குடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாரியான ஒரு படம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. படம் வரதுக்கு முன்னாடி ஒரு படத்த பத்தின ஒப்பீனியன் குடுக்கக் கூடாது. ஆனா, கண்டிப்பா இந்த டீசர பார்த்திருப்பாங்கல்ல. வுமன் சென்ட்ரிக் படம் எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது. கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா, கண்டிப்பா அந்த படத்துல நடிச்ச மத்த ஆக்டர்ஸ் இருப்பாங்க. மத்த மெயின் லீட்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்களையும் அதுல வந்து கமிட் பண்ணி, அதுக்கேத்த மாரியான ஒரு டீசர வந்து வெளியிட்டுருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அண்ட் இதுதான் நெறைய பேரும் வந்து விரும்புறாங்க. ஆனா, ஒரு படத்துல வந்து இவங்கள மட்டும் ஒரு மெயின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வச்சு, இந்த மாரியான ஒரு டீசர் எடுத்து போடும்போது, எ இது வந்து கண்டிப்பா ஆலியாவோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் அப்படின்றது வந்து நெறைய மக்களோட ஒரு கருத்தாவும் இருக்கு. அதையும் நம்ம வந்து கண்டிப்பா மறுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், வேற நெறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து கிடைக்க இருந்த பெரிய ரோல்ஸோ, பெரிய ப்ராஜெக்ட்ஸோ வந்து அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்றதுக்காக, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி, அவங்கள தட்டி கழிச்சுட்டு, அந்த வாய்ப்ப இவங்க எப்படி வாங்கிட்டாங்க அப்படின்றத வந்து நெறைய டைரக்டர்ஸோ, புரொடியூசர்ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ்ல நெறைய இடத்துல பேசியிருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கும் தெரியும், ஆலியாக்கும் தெரியும். தெரிஞ்சும் இந்த மாரியான விஷயங்கள வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து நம்ம மறுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாரியான விஷயங்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. ஏன்னா, இது வந்து சினிமால மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கட்டும், இல்ல எந்த வகையான ஒரு வொர்க்கா இருக்கட்டுமே, யாரோ ஒருத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, யாரோ ஒருத்தவங்களோட ரெஃபரல்னாலயோ, ஒரு சப்போர்ட்னாலயோ, ஒரு நல்ல டேலண்ட் இருக்கிற, ஒரு ஹார்ட் வொர்க் பண்ற நெறைய பெர்சன்ஸ்க்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம, அது வந்து வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து தட்டி போறது வந்து நம்மளால பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம டே டூ டே லைஃப்ல இந்த மாரியான நெறைய பெர்சன்ஸ் வந்து நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். இது மாரி பண்ணும்போது அவங்களுக்கே மனசு உறுத்தாதா? அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டோம்னா, அதுக்கான ரிசல்ட் நம்மளால இப்போ உடனே பார்க்க முடியலனா கூட, கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு லாங் ரன்ல கண்டிப்பா கிடைக்கும்ன்றத தான் நான் இந்த வீடியோல சொல்லி முடிக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஆலியா பட் இந்த மாரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து, உங்கள நெறைய பேருக்கு கண்டிப்பா பிடிக்காம இருக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு பிடிக்காத நெறைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க எனக்கு பெர்சனலா என்னோட Instagram அக்கவுண்டான காய் மேடின்ற அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணி சொல்லலாம். இல்லன்னா, இங்கேயே கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நான் கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி எடுத்து பேசுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.